Good morning students. 12th standard physicsல second unit current electricity அப்படிங்கிற இந்த யூனிட் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் ப்ரெசன்டேஷன்ல கரண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம், அதுக்கான டெஃபினிஷன். அடுத்ததா கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது பார்த்தோம். கரண்ட் இன் ஏ மெட்டாலிக் கண்டக்டர், அடுத்து மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட், இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செஷன்ல பார்த்துருந்தோம். இப்போ இந்த ப்ரெசன்டேஷன்ல ஓம்ஸ் லாவும் அடுத்ததா கார்பன் ரெசிஸ்டார்ஸ், இது ரெண்டும் தான் இந்த ப்ரெசன்டேஷன்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா அப்படிங்கிறது போறதுக்கு முன்னாடி இந்த ஓம்ஸ் லா எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஓம்ஸ் லா அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு லாவை தான் நம்ம ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். ஒரு சர்க்யூட்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கால்குலேட் பண்ணலாம், அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ண முடியும், அதோட ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த ஓம்ஸ் லா அப்போ எதுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை இது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷனை தான் இந்த ஓம்ஸ் லா வந்து டெரைவ் பண்ணுது. இப்போ இந்த ஓம்ஸ் லாவுக்கான டயக்ராம் பாருங்க. நான் இங்கே என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்திருக்கிறோம். இந்த மெட்டாலிக் கண்டக்டரோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனை ஏ அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க, இதோட லென்த்தை எல் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த மெட்டாலிக் கண்டக்டரோட டூ எண்ட்ஸையும் ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு விங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை அந்த பேட்டரி ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ இதுல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பேட்டரி அப்ளை பண்ண உடனே இந்த கண்டக்டர்ல ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அதனால இங்க இது வழியா கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ கரண்டோட டைரக்ஷன் பாருங்க, இந்த டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டாலிக் கண்டக்டர்ல ஐங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ நம்ம இதுல இருந்து ஓம்ஸ் லாவை இதுல இருந்து நம்ம டெரைவ் பண்ண போறோம். எதுல இருந்து அப்படின்னா கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது ப்ரீவியஸா பார்த்தோம். என்ன அப்படின்னா கரண்ட் பெர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? கரண்ட் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது தான். நம்ம கரண்ட்டை எதால டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா ஏரியாவால் டிவைட் பண்ணுவோம், நமக்கு கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். அதான் இதோட வேல்யூ ஜேஎஸ் ஈக்குவல் டு சிக்மா இ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தோம். இதுல சிக்மாவோட வேல்யூ என்ன அப்படின்னா கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டாலிக் கண்டக்டர் வழியாக கரண்ட் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாமே கிரியேட் ஆகுது. இப்போ இதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் கால்குலேட் பண்ணணும். வியோட வேல்யூ இதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். சரிங்களா? அதை எந்த ஃபார்முலால இருந்து கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக இ இஸ் ஈக்குவல் டு வி பை டி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இந்த ஃபார்முலால இருந்து வியோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணா என்ன பண்ணலாம், வி இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டின்னு கிடைக்கும். ஸோ டிக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கிறேன், இந்த கண்டக்டரோட லென்த் எல் அப்படிங்கிறத இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்ததா நமக்கு தெரிஞ்ச கரண்ட் டென்சிட்டிக்கான ஃபார்முலா பாருங்க, ஜே இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு இ அப்படின்னு சொல்லியிருக்கு. சிக்மாவோட வேல்யூ அப்படியே போட்டுடலாம். இக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன், வி பை எல் அப்படிங்கிற அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? ஜேயோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க, ஐ பை ஏ கரண்ட் டிவைடட் பை ஏரியா அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே கால்குலேட் பண்ண வேல்யூ என்னன்னா ஜேயோட வேல்யூ. இந்த வேல்யூவை எதால் டிவைட் பண்ணுறோம், ஏரியாவால் டிவைட் பண்ணால் கரண்ட் டென்சிட்டி கிடைக்கும். சரிங்களா? அப்போது ஜேக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், ஐ பை ஏ அப்படிங்கிற இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த ஜேக்கு பதிலாக ஐ பை ஏ. இப்போ ஜேயோட வேல்யூ என்ன, சிக்மா வி பை எல் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஓம்ஸ் லா அப்படிங்கிறது எது ரெண்டையும் ரிலேட் பண்ணுது அப்படின்னா வோல்டேஜையும் கரண்ட்டையும் ரிலேட் பண்ணக்கூடியது தான் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இங்கே வி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு, இந்த ஃபேக்டரை மட்டும் வச்சுக்கிறோம். ரிமைனிங் உள்ள எல்லா டேமையும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுறோம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி இங்கே ஐ பை ஏ இருக்கு. ஸோ அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணா, ஐ பை ஏ அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஐ பை ஏ அதே மாதிரி தான் இருக்கும், எந்த சேஞ்சஸ் ஆகாது. அடிஷ்னலாக என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல் அங்கே போகும்போது மல்டிப்ளேஷனில் வந்துடும். சரிங்களா? ஸோ எல் மல்டிப்ளேஷனில் வந்துடும். அடுத்ததா இந்த சிக்மாங்கிறது இங்கே மல்டிப்ளேஷனில் இருக்குது, இங்கே வந்துச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், டிவைடரில் வந்துடும். இப்போ வி இஸ் ஈக்குவல் டு எல் ஐ இன்ட்டு எல் டிவைடட் பை சிக்மா ஏ அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதில் எல் டிவைடட் பை சிக்மா ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேல்யூவை அவங்க என்னென்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறாங்க. இப்போ ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஒரு கண்டக்டர்ல கரண்ட் ஃப்ளோ ஆகுறத பிளாக் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சிக்மா அப்படிங்கிறது பார்த்தோம், அதுக்கு பேரு கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த கண்டக்டிவிட்டி அப்படின்னா அது ஒரு கண்டக்டர்ல கரண்ட் எந்த அளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோவா
ஃப்ளோ ஆகுதோ அதை தான் கண்டக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டக்டரோட கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் ஈஸியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு மீனிங். அதே மாதிரி ஒரு கண்டக்டரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கரண்ட் ஈஸியாக ஃப்ளோ ஆகாது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாலே டு ரெசிஸ்ட் டு பிளாக் அப்படிங்கிற மீனிங். அப்போ கரண்ட்டோட மூவ்மெண்ட்டை என்ன பண்ணுது, பிளாக் பண்ணக்கூடிய அந்த கேரக்டர் தான் என்ன சொல்றோம், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதை தான் இங்க எடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி அதை டினோட் பண்றாங்க, ஆர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல V இஸ் ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரிமைனிங் வேல்யூ எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் என்ன எடுத்துக்கலாம், ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதை ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். இப்போ V இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. இந்த ஈக்குவேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம், ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். V அப்படிங்கிறது வெஜிடேரியன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐயர் அப்படிங்கிறது அப்போ V இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படிங்கிற ஃபார்முலாவை வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு ஐயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அதை எழுதிடலாம் எல்லா இதுலையுமே. இப்போ இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம இதில் என்ன வேல்யூலாம் கால்குலேட் பண்ண முடியும், வோல்டேஜ் கால்குலேட் பண்ணாங்கன்னா ஐஆர், ஐ வேல்யூ கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா V பை ஆர், ஆர் வேல்யூ கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா V பை ஐ. சரிங்களா, அதுவும் இங்கே கால்குலேட் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆரோட வேல்யூ வேணும்னா V பை ஐ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது பாருங்க, ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த கிவன் கண்டக்டர் டு த கரண்ட் பாசிங் த்ரூ த கண்டக்டர். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். சரிங்களா, இப்போ இதைத்தான் ஓம்ஸ்ல V இஸ் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா. இப்போ இதுல இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், V is equal to IR அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுல ஐங்கிறது கான்ஸ்டன்ட். இந்த கண்டக்டர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா கான்ஸ்டன்ட் கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த ஈக்குவலையும் இந்த கான்ஸ்டன்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கும், V directly proportional to the I. சரிங்களா, R அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்களா, இங்கே நம்ம எடுத்திருந்தோம், இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான், இதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனும் சேஞ்ச் ஆகாது, அதே மாதிரி அதோட கண்டக்டிவிட்டியும் சேஞ்ச் ஆகாது. ஸோ ஆருங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ அந்த ஆருங்கிற கான்ஸ்டன்ட்டையும் இந்த ஈக்குவலையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி I அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா, அப்போ இதுல இருந்து நம்ம ஓம்ஸ் லாவை டெரைவ் பண்ணலாம். எப்படி சொல்லலாம், வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இதைத்தான் நம்ம இங்க அடுத்த இதில் நம்ம பார்க்க போறோம். இந்த கிராஃப் பாருங்க, வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில என்ன பண்ணியிருக்காங்க, கிராஃப் ட்ரா பண்ணியிருக்காங்க. நம்ம ஓம்ஸ்ல அப்படி பார்த்துருக்குறோம், V அப்படிங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி I அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா, அப்போ நீங்கள் ஒரு கண்டக்டரோட டூ எண்ட்ஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை இன்க்ரீஸ் பண்ண அதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் என்ன ஆக தான் செய்யும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போது கிராஃப் உங்களுக்கு அந்த எப்படி கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். சரிங்களா, ஏன்னா வியும் ஐ எப்படி இருக்கு, டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. ஸோ இப்படி கிராஃப் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த கண்டக்டர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஓமிக் கண்டக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓமிக் கண்டக்டர்னா வேற ஒன்றும் இல்லை, எந்த கண்டக்டர்ஸ் எல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணுதோ, அதாவது எந்த கண்டக்டர்ஸ் வழியாலாம் நீங்கள் கரண்ட்டை பாஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கரண்ட் ஆனது வோல்டேஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டக்டர்ஸ் எல்லாமே ஓமிக் கண்டக்டர், பிகாஸ் தே ஆர் ஒபே த ஓம்ஸ் லா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சில கண்டக்டர்ஸ், அதை கண்டக்டர்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி கண்டக்டர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்காது. சரிங்களா, அப்போ உங்களுக்கு கிராஃப் இந்த மாதிரி லீனியண்ட்டாக இருக்காமல் இந்த மாதிரி ஸ்லோப் மாதிரி கிடைக்கும். ஓகேவா, இப்படி இருந்துச்சுன்னா அது பேர் நான் ஓமிக் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதெல்லாம் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. ஸோ இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கிராஃப் தான். சரிங்களா, இப்போ ஓம்ஸ் லா வச்சு நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 2.5 பாருங்க. A potential difference across 24 ohm resistor is 12 volt. What is the current through the resistor? அப்போ ரெசிஸ்டர் அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் உங்களுக்கு தெரியும், 10th நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி சிம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா ரெசிஸ்டர், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பேட்டரி, இதெல்லாம் பேசிக்கான சிம்பிள்ஸ் தான். இப்போ ஒரு 24 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டாரை 12 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா, என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ V கால்குலேட் பண்றதுக்கு டைரக்டா நம்ம ஓம்ஸ் லா ஃபார்முலா போயிடலாம், வெஜிடேரியன் இஸ் ஈக்குவல் டு IR. ஸோ V இஸ் ஈக்குவல் டு IR அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதிடுவீங்க. இதுல நமக்கு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, கரண்ட் தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஐயோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ I இஸ் ஈக்குவல் டு V பை ஆர், இதுல இருந்தே நம்ம எழுதிக்கலாம். ஐயோட வேல்யூ V பை ஆர், வியோட வேல்யூ பாருங்க 12 வோல்ட், ஆரோட வேல்யூ 24, கேன்சல் பண்ணீங்கன்னா 0.5 ஆம்பியர். சிம்பிளா நீங்க கால்குலேட் பண்ணியாச்சு. கரண்ட்டுக்கான யூனிட் ஆம்பியர், ஸோ ஆம்பியருங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். ஓகேவா, அடுத்ததா
ரெசிஸ்டிவிட்டினா என்னன்னு பார்க்க போறோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம பார்த்திருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு கண்டக்டர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய பிளாக் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதோட ரேஷியோ V/I தான் அதோட ரேஷியோ அப்படின்னு கூட நம்ம பார்த்திருந்தோம். R is equal to V/I அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ரெசிஸ்டிவிட்டியை எந்த சிம்பிளால நோட் பண்ணணும் அப்படின்னா ரோ அப்படிங்கிற சிம்பிள். R கிடையாது, ரோ. Rனா ரெசிஸ்டன்ஸ், ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி. சரிங்களா? இப்போ ரெசிஸ்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எப்படி எடுத்திருந்தோம்? L டிவைடட் பை சிக்மா A அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். சரிங்களா? இதை தான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருந்தோம். இதுல ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸா கண்டக்டிவிட்டி சிக்மா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்திருந்தோமா? இந்த கண்டக்டிவிட்டியோட ரெசிப்ரோக்கல தான் என்னன்னு எடுத்துக்கிறாங்க? ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கண்டக்டிவிட்டி அப்படிங்கிறது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய கேரக்டர், ரெசிஸ்டிவிட்டிங்கிறது கரண்ட்டை பிளாக் பண்ணக்கூடியது. அப்ப கண்டக்டிவிட்டியோட இன்வர்ஸ் கண்டிப்பா அது என்னவா தான் இருக்கும்? ரெசிஸ்டிவிட்டியா தான் இருக்கும். அதனால இங்க ரெசிஸ்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு 1 பை சிக்மா, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஈக்குவேஷன்ல எழுதுங்க பார்க்கலாம். R இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே ஆரோட வேல்யூ பாருங்க என்ன எடுத்திருந்தோம்? L டிவைடட் பை சிக்மா A அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோமா? இதுல எனக்கு எதோட வேல்யூ தான் வேணும்? ஆரோட இப்போ இதில் 1 டிவைடட் பை சிக்மாக்கு பதிலாக நான் என்ன போட்டுக்கலாம்? ரோ அப்படிங்கிற இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா ரோ, ரிமைனிங் என்ன வேல்யூலாம் இருக்குங்க? L டிவைடட் பை A மட்டும் இருக்கும். ஸோ L டிவைடட் பை A. இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி எழுதிக்கலாம்? ரோ L டிவைடட் பை A அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அப்போ ரோவோட வேல்யூ, சரிங்களா? இதுதான் ரோவோட வேல்யூ. இந்த ரோவோட வேல்யூ வேணும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? RA டிவைடட் பை L. இதுதான் ரெசிஸ்டிவிட்டி. ஓகேவா? இப்போ இதுக்கான யூனிட் போடுங்க. ரெசிஸ்டன்ஸ்க்கு யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்? ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம் அப்படின்னு சொல்லி இந்த சிம்பிளால நோட் பண்ணணும். அடுத்து ஏங்கிறது ஏரியா, ஏரியாவுக்கான யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கும். அடுத்ததா கீழே என்ன இருக்கு? லென்த்து, லென்த்துக்கான யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர். ஸோ இந்த மீட்டரையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? இது ரெசிஸ்டிவிட்டிக்கு. இப்போ ரெசிஸ்டிவிட்டியை டிஃபைன் பண்ணி சொல்லி கேட்பாங்க. அதுதான் நம்ம இப்போ அடுத்ததா பார்க்க போறோம். இந்த இப்போ ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரியும். RA டிவைடட் பை L. இதுதான் ரெசிஸ்டிவிட்டிக்கான ஃபார்முலா. இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய கண்டக்டரோட லென்த் 1 மீட்டர் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். லென்த் ஆஃப் த கண்டக்டர் 1 மீட்டர். ஓகேவா? அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அதையும் என்னன்னு எடுத்துக்கிறேன்? 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ ஏரியாவுக்கு பதிலாக 1, லென்த்துக்கு பதிலாக 1. இப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு கிடைக்குது. அப்போ என்னன்னா ஒரு கண்டக்டர் 1 மீட்டர் லென்த்தும் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கக்கூடிய கண்டக்டர் எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதுதான் எதுக்கு ஈக்குவல்? ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கான டெஃபினிஷன் பாருங்க. the electrical resistivity of a material is defined as the resistance offered to the current flow by a conductor of unit length having unit area of cross section. ஒரு கண்டக்டரோட லென்த் 1 மீட்டர் ஆகும், அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் 1 மீட்டர் ஸ்கொயர் ஆகும் இருந்துச்சுன்னா அந்த கண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட யூனிட் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் ஓம் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு 2 மார்க்ல டெஃபினிஷனா கேட்பாங்க. டிஃபைன் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை மட்டும் நீங்க எழுதிங்கன்னா போதும். அடுத்ததா இந்த ரெசிஸ்டர்ஸை எப்படிலாம் கனெக்ட் பண்ணலாம்? நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏற்கனவே பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இங்க ரெசிஸ்டர்ஸை எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க போறோம். 2 விதமா கனெக்ட் பண்றாங்க, சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன்ல. ஃபர்ஸ்ட் சீரிஸ் காம்பினேஷன் பார்க்கலாம். இங்க ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னா இதான் ரெசிஸ்டர்ஸ். இந்த ப்ராக்டிக் இந்த கொடுத்துருக்காங்கல்ல, இதைத்தான் ரெசிஸ்டார்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருப்போம். இது பேட்டரி, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ இந்த ரெசிஸ்டார்ஸை இந்த மாதிரியான காம்பினேஷன்ல சீரிஸாக கனெக்ட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ கவனிங்க, இதில் R1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, R2 அண்ட் R3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 ரெசிஸ்டார்ஸை நான் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன் சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அடுத்ததா இந்த சீரீஸ் காம்பினேஷன் அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்று ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா இந்த ரெசிஸ்டார்ஸ் எல்லா ரெசிஸ்டார்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய கரண்டோட வேல்யூ, அதாவது ஐ வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். சரிங்களா? எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாகவும் கரண்ட் எப்படி தான் போகும்? ஈக்குவல் கரண்ட் தான், சேம் கரண்ட் தான் எல்லா ரெசிஸ்டர்ஸ் வழியாகவும் பாஸ் ஆகும். ஆனால் பொட்டன்ஷியல் மட்டும் சேஞ்ச் ஆகும்.
பாருங்க R1 அப்படிங்கிற ரெசிஸ்டார்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை பாருங்க V1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R2 V2ன்னு இருக்கு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் R3 V3 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதில் I அப்படிங்கிறது சேமாக இருக்கும், Vங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரெசிஸ்டார் இன் சீரீஸில். இப்போ இதுக்கு அடுத்ததான் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஓம்ஸ் லா தெரியும். V IR அப்படின்னு சொல்லக்கூடிய ஓம்ஸ் லால இருந்து நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்? ஒவ்வொரு ரெசிஸ்டார்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணலாம். அப்போ V1 வேணும்னா V1 இஸ் ஈக்குவல் டு V1 அந்த எந்த ரெசிஸ்டார்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை V1ன்னு எடுத்துருந்தோம்னா R1ங்கிற ரெசிஸ்டார்ஸ். ஸோ அதை R1ன்னு எடுத்துக்கிறோம். கரண்ட்டை ஐங்கிற கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி தான் V2 V3 எல்லாமே அப்படியே எடுத்துக்க வேண்டியது. அப்போ V1ஓட வேல்யூ IR1ன்னு கிடைக்கும், V2ஓட வேல்யூ IR2ன்னு கிடைக்கி, V3ஓட வேல்யூ IR3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். சரிங்களா? அதுதான் இங்கே ஆட் பண்ணுறாங்க. V is equal to V1 plus V2 plus V3. ஸோ என்ன கிடைக்கும்? IR1 plus IR2 plus IR3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. எல்லாத்துலேயுமே I காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் உள்ள என்ன இருக்கும்? R1 plus R2 plus R3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ இந்த Vக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன் அப்படின்னா IRS அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஏன்னா V is equal to IR தான். இங்கே ரெசிஸ்டார் இன் சீரிஸ் காம்பினேஷனால அதை IRS அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த Vக்கு பதிலாக IRS சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. இப்போ என்ன ஆகும்? இந்த ஐயோட வேல்யூவும் இதில் இருக்கக்கூடிய ஐயோட வேல்யூவும் கேன்சல் ஆயிரும். அப்போ RS இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இப்போது இந்த மாதிரி 3 ரெசிஸ்டார்ஸை சீரீஸ் காம்பினேஷனில் கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் போதும். இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 1 கிலோ ஓம் ரெசிஸ்டார், அடுத்து 2 கிலோ ஓம், அடுத்து 3 கிலோ ஓம்னு 3 ரெசிஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ இதோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 1 + 2 + 3. இப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிலோ ஓம் அப்படிங்கிறது தான் இந்த நெட்வொர்க்கோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் பாருங்க. ஒரு 2 ரெசிஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, R1 அண்ட் R2 அப்படின்னு சொல்லிட்டு 2 ரெசிஸ்டார்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெசிஸ்டார்ஸ்க்கு இடையில ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க 24 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 4 ஓம் அண்ட் 6 ஓம் ரெசிஸ்டார். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது V1 அண்ட் V2 இது ரெண்டையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ரொம்ப சிம்பிளாக கால்குலேட் பண்ணிடலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நம்ம இதெல்லாம் எப்படி இருக்குது? ரெசிஸ்டார்ஸ் எப்படி எந்த கனெக்ஷனில் இருக்குது? சீரீஸ் காம்பினேஷனில் இருக்குது. அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். 4 ஓம் + 6 ஓம் இஸ் ஈக்குவல் டு 10 ஓம் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததா கரண்ட்டும் கால்குலேட் பண்ணணும். ஏன்னா V is equal to நமக்கு ஃபார்முலா வேணும்னா V is equal to IR அப்படிங்கிற ஃபார்முலா. இதான் ஓம்ஸ் லாவுக்கான பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? இதுல இருந்து நம்ம ஒவ்வொன்றா கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு கரண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ கரண்ட் கால்குலேட் பண்ண போகிறோம்னா I is equal to V/Rன்னு கிடைக்கும். Vயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம்? 24 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்ததா ஆரோட வேல்யூ, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டரோட வேல்யூ பாருங்க 10 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2.4 ஓம் அப்படின்னு 2.4 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்ததா இது வந்து டோட்டல் கரண்ட், இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட். சரிங்களா? அந்த கரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அடுத்ததான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்? வோல்டேஜ் அக்ராஸ் 4 ஓம் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டருக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ V1 is equal to IR1 ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, 9.6 வோல்ட் கிடைக்கும். அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜை 9.6 வோல்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்து வோல்டேஜ் அக்ராஸ் 6 ஓம் ரெசிஸ்டார்னு எடுக்கும்போது V2 is equal to IR2ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, 14.4 ஓம் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. சரிங்களா? அடுத்ததா இப்போ என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல் அப்படிங்கிற அடுத்த கொஸ்டின் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணாங்கன்னா இது பேரலல் காம்பினேஷன். ரெண்டுக்கும் டயக்ராம் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சீரீஸ்ல ஒரே சீரீஸா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டாரோட 2 எண்ட்ஸையும் பேட்டரியோட ஒவ்வொரு இண்டிவிஜுவலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ரெசிஸ்டார்ஸ் இன் பேரலல் அப்படின்னா உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் இங்கே சேமா இருக்கும். சரிங்களா? பொட்டன்ஷியல் சேம். ஆனால் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஐயோட வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ எதை நம்ம கால்குலேட் பண்ணணும்?
ஐயோட வேல்யூ தான் கால்குலேட் பண்ணணும். எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை கால்குலேட் பண்ணணும். நம்ம ஐ வேல்யூ டோட்டல் ஐ வேணும்னா I1 அப்படிங்கிறது ரெசிஸ்டார் 1 வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட், இது I2, இது I3. ஒவ்வொரு ரெசிஸ்டார் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ வேரி ஆகும். அப்போ அந்த வேல்யூ தான் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ டோட்டலாக இதில் ஐங்கிற கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகும். போகக்கூடிய கரண்ட் ஒவ்வொரு ரெசிஸ்டார் வழியும் I1, I2, I3ன்னு சேஞ்ச் ஆகுது. இப்போ டோட்டல் கரண்ட் வேணும் அப்படின்னா இது மூணையும் ஆட் பண்ணால் நமக்கு அது கிடைச்சிரும். அதான் ஆட் பண்ணுறோம். I is equal to I1 plus I2 plus I3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. பாருங்க, இந்த டயக்ராமில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஐங்கிற கரண்ட் வருது, ஒவ்வொரு ரெசிஸ்டார் வழியாகவும் போகும்போது கரண்ட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகுது. அப்போ நான் I1ஓட வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலா போயிருங்க. ஓம்ஸ் லா V is equal to IR. இதான ஃபார்முலா. இதுல இருந்து I வேல்யூ வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், I வேல்யூ மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ I is equal to V by R அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அப்போ I1 வேணும்னா V divided by R1, I2 வேணும்னா V divided by R2, I3 வேணும்னா V divided by I3. வியோட வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கு, உங்களுக்கு சேமா இருக்கும். ஏன்னா அது கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அந்த ஃபர்ஸ்ட் நம்ம I1, I2, I3 வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல, அதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ I is equal to I1க்கு பதிலா V divided by R1, I2க்கு பதிலா V divided by R2, I3க்கு பதிலா V divided by R3 அப்படிங்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. எல்லாத்துலயுமே V காமனா இருக்கு. ஸோ V வெளியில எடுத்துருங்க. உள்ள என்ன இருக்கும், 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ I is equal to V by RPங்கிற இந்த வேல்யூவை இந்த சைடு சப்ஸ்டிட் பண்ணுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ V by RP is equal to இங்கே ஒரு V இருக்கும். ஸோ இந்த வியையும் இந்த வியையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ ரெசிஸ்டார்ஸை பேரலல் காம்பினேஷன்ல கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி அதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டார்ஸோட ரெசிப்ரோக்கல்ஸை எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சம் ஆஃப் த reciprocals of individual resistors is equal to effective resistance of resistor in parallel combination. இப்போ இதை வச்சு ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், R1 R2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெசிஸ்டார்ஸ் கொடுத்துட்டாங்க. இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 4 ohm and 6 ohm. These two resistors connected with a 24 volt battery. சரிங்களா? current passing through the என்னெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த கரண்ட் வேல்யூ தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா கரண்ட்டோட வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால. இப்போ முதல்ல எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். 1 by RP is equal to 1 by R1 plus 1 by R2. ஸோ 1 by 4 plus 1 by 6. இப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1 by RPயோட வேல்யூ 5 divided by 12ன்னு கிடைக்கும். நமக்கு RP வேணுங்கிறதுனால இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதிக்கணும். 12 divided by 5 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணியாச்சு. இதுதான் இந்த சர்க்கியூட்டோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம இதுக்கு அடுத்ததான் என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், என்னன்னா கரண்ட் கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஃபார்முலா பாருங்க, I is equal to V by Rன்னு தெரியும். அப்போ I1 வேணும்னா 24 வோல்ட் அப்படிங்கிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை R1 அப்படிங்கிறது ரெசிஸ்டாரோட வேல்யூ, ரெண்டையும் போட்டிங்கன்னா 6 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போது R1 அப்படிங்கிற ரெசிஸ்டார் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூவை 6 ஆம்பியர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து I2ஓட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். I2க்கு பாருங்கள் ஃபார்முலா V by R2, வியோட வேல்யூ அதே 24 வோல்ட் தான். ஏன்னா ரெசிஸ்டார்ஸ் கனெக்டட் இன் பேரலல் காம்பினேஷன் அப்படின்னா வோல்டேஜ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். அப்போது 24 வோல்ட் அப்படிங்கிறது அங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டாரோட வேல்யூ 6 டிவைட் பண்ணிங்கன்னா 4 ஆம்பியர்னு கிடைக்குது. இந்த 4 ஆம்பியர் அப்படிங்கிறது R2 அப்படிங்கிற ரெசிஸ்டார்ஸ் வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டு. இப்போ இது I1ன்னு எடுத்துப்போம், இது I2ன்னு எடுத்துப்போம். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் I வேல்யூ கிடைச்சிரும், டோட்டல் கரண்ட். அப்போ 10 ஆம்பியர் கரண்ட் அந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு அடுத்ததா, இப்போ இது வரைக்கும் நம்ம ரெசிஸ்டார்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரிங்களா? அதில் இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இதில் பார்க்க போகிறோம். இதுதான் கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டார்ஸ். இப்போ இதான் நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த ரெசிஸ்டார்ஸோட பிக்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் எங்கேயுமே வேல்யூஸ் எங்கேயுமே நோட் பண்ணலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிங்ஸை, கலர் ரிங்ஸை வச்சு தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், இந்த ஒரு ரெசிஸ்டாரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். இப்படி தான் ஒரு ரெசிஸ்டார் கொடுத்து இந்த மாதிரி கலர் பேண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாருங்க, ஒரு 3 பேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஒரு பேண்டு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். என்னென்ன கலர்ஸ்லாம் இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூ வேறு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, வயலட், கிரே, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு
இவ்வளோ கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கலர்ஸ் 10 கலர்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு 10 கலர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருக்காங்க. வரிசையா 0ல இருந்து ஆரம்பிக்கணும். 0, 1, 2, 3 இந்த ஆர்டர் எதுவும் சேஞ்ச் ஆகாம இப்படியே எழுதணும். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? பிளாக்கு, ப்ரௌன் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இங்கே மேலே நான் ஒரு சென்டென்ஸ் மாதிரி அதை ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்கிறேன். என்ன அப்படின்னா, பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். இதில் பி அப்படிங்கிறது பிளாக். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பி. அடுத்த பி அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? ப்ரௌன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அடுத்து ராய், ஆர் அப்படிங்கிறது ரெட்டு, ஆரஞ்சு ஓ. அடுத்து எல்லோக்கு ஒய் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்போ பிபி ராயை எப்படி சொல்லலாம்? பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கிரேட் பிரிட்டனில் ஜி எடுத்துக்கோங்க, கிரீன். பிரிட்டனில் பி, ப்ளூ. மறுபடியும் பிளாக்னு எழுதிடக்கூடாது, ஃபர்ஸ்டே அதை முடிச்சிடணும். அடுத்து வெரி குட்டுக்கு வி அப்படின்னு எழுதியிருக்கிறோமா? வெரி அப்படின்னா என்னது? வயலட். குட் அப்படிங்கிறதுக்கு கிரே. ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு ஒயிட். இந்த ஆர்டரில் வரிசையாக நீங்கள் எழுத வேண்டியதான். ஓகேவா? எழுதிட்டு ஒவ்வொன்றுக்கும் 0ல இருந்து நம்பர்ஸ் கண்டினியூஸாக போட்டிங்கன்னா இது ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம எப்படி இதில் கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த ரெசிஸ்டார் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பேண்டு கொடுத்துருக்காங்க? எல்லோ கலர் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எல்லோங்கிற கலருக்கு நேராக என்ன இருக்குது? 4 அப்படின்னு இருக்கா? அந்த 4 இங்கே எழுதிடணும் ஃபர்ஸ்ட் ரிங்குக்கு. அடுத்ததான் செகண்ட் ரிங். இது என்ன கலர்? வயலட் ரிங். இப்படி தானே? இப்போ வயலட்டுக்கு நேராக என்ன இருக்குன்னு பாருங்க, 7 அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த 7 இங்கே எழுதியாச்சு. அடுத்ததான் இந்த தேர்ட் ரிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ இது வரைக்கும் நம்ம நம்பர்ஸ் எழுதிக்கிட்டே வந்தோம். இந்த தேர்ட் ரிங்கில் மட்டும் என்ன பண்ணணும்னா, அது என்ன கலரை இண்டிகேட் பண்ணுதோ அந்த கலரோட நம்பர் என்னன்னு பார்த்து அதுக்கு ஈக்குவலண்டான ஜீரோஸை சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே கவனிங்க, இங்கே என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. ரெட்டுங்கிற கலர் தேர்ட் ரிங்கில் இருக்குது. அப்போ ரெட்டுக்கு நேராக என்ன இருக்குது? 2 அப்படின்னு நம்பர் இருக்குது. நீங்கள் இங்கே 2 அப்படிங்கிற நம்பர் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? 2 ஜீரோஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? அவங்க இங்கே என்ன போட்டிருக்காங்க? 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. வேற ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் 2 ஜீரோவை போட்டு இதோட சேர்த்து 4, 7 ரெட்டுக்கு ஒரு 2 0. ஸோ இந்த மாதிரியும் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4700 ஓம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக எழுதிடலாம். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு 2 கலர் கோட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்த கலர் கோடு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய நம்பர்ஸுக்கு ஈக்குவலாக அந்த நம்பர்ஸை அப்படியே எழுதிடணும். தேர்ட் ரிங்குக்கு மட்டும் என்ன பண்ணிக்கணும்? அந்த தேர்ட் ரிங்குக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸை அதோட சேர்த்து மொத்தமாக எழுதிட வேண்டியதான். சரிங்களா? அடுத்ததா ஃபோர்த்தா ஒரு ரிங் இருக்கும் தனியாக. இந்த ரிங்குக்கு பேர் டாலரன்ஸ் ரிங் அப்படின்னு சொல்லி பேர். இந்த டாலரன்ஸ் ரிங் என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சில்வராக இருக்கும், இல்லை கோல்டாக இருக்கும், வேற எதுவும் இருக்காது. சரிங்களா? சில்வர், கோல்டு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சில்வர் இதில் கோல்டு கலர் தான் கொடுத்துருக்காங்க டாலரன்ஸ் ரிங். அப்போ கோல்டுக்கு பாருங்க 5%. அந்த 5% ப்ளஸ் ஆர் மைனஸ் 5%ன்னு எழுதணும். ஓகேவா? இவ்வளோதான். இதை வச்சு நமக்கு 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி வரிசையாக கலர் கோட்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த கலர் கோட்ஸை நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த கோடை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் ஒய்ஃப் அப்படிங்கிற இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? வரிசையாக 0ல இருந்து நம்பர் போட்டிங்கன்னா 9 ஒயிட்டோட 9 வந்து முடியும். அடுத்து இங்கே என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம முடிச்சுக்கிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நடத்தின லெசன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்பப்போ என்ன பண்ணிடுங்க, படித்து நோட்டில் எழுதி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வீடியோஸாக தான் இருக்குது. இதெல்லாமே ஆன்லைனில் இருக்கக்கூடியதான். நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வீடியோஸை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அவங்க நோட்டில் கொஸ்டின் பை கொஸ்டினாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு படிக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.